விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து நம்புறாங்க. பூர்வ காலத்தில் உள்ள ரிஷிகள் வந்து இதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சிருக்காங்க. அப்போ இவரை முதல்ல படைப்புல மேச ராசியில செவ்வாயை வைக்கிறாங்க. இப்போ உலகத்திலே வசப்படுத்துகிறது வந்து மனுஷனை மனதை இன்பப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லைன்னா மனுஷன் வாழ விரும்ப மாட்டான். அந்த ராசிக்காரங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குறத படிச்சு தேர்றது தான் விதி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே சார். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. இப்போ ஏதாச்சும் ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா விதிப்படி தான் நடக்குது, என் தலைவிதியே இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்புவாங்க. நம்ம நிறைய கேட்டிருப்போம். இப்போ விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லுமே இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படியே வந்து ஒரு ராசிக்குமே ஒரு டிஃபால்ட்டாக விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா சார்? அதுபடி தான் வாழ்க்கை நடக்குதா, இல்லை நம்ம ஜாதக அமைப்பு படி தான் வாழ்க்கை நடக்குதா? இது நீங்க எப்படி சொல்லுவீங்க? விதியை மதியால ஜெயிக்கலாமா அப்படின்னா ஜெயிக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட ஜாதகம். சரி, நம்ம இப்போ இந்த உலகத்தை பொழுதுபோக்குக்காக அதான் கடவுள் படைச்சாரா, ஜாலியா அப்படி இருந்துட்டு வரட்டு அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ அப்படி கிடையாது, அப்படி வந்தால் தான் விதி வரும். இல்லை போல ஜாலியா எப்படி வேணாலும் போக்கிலே எல்லாம் உருவாகட்டு, அப்படி இதை செய்தா இது வரட்டு, இதை செய்தா இது வரட்டு அப்படிங்கிறது மாதிரி போக்கிலே விட்டுருந்தா கடவுள் வந்து அந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டார். அப்போ கட்டுப்பாடு அப்படின்னு அவர் ஒன்று வச்சு இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறத ஒரு இது வச்சு அவனுக்கு அறிவு வளரணும். ஒரு பிளான் இருக்கும், ஒரு ப்ரீ பிளான்டு, இந்த இதற்காக தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விதி. அப்படின்னா என்னதான் அந்த விதி அப்படிங்கிறத நாம் பூர்வ காலத்தில் உள்ள ரிஷிகள் வந்து இதை கண்டுபிடிச்சி எழுதி வச்சுருக்காங்க. இதை எழுதியிருக்காங்கன்னா வானசாஸ்திரம் வந்து உலகம் முழுசும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது. இது இந்துக்களுக்கு மட்டும்தான், இல்லை கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான், இல்லை முஸ்லீம்களுக்கு அவ கிடையாது. இப்படி ஒரு சப்ஜெக்டே இதில் கிடையாது. ஆமாம். இப்போ இந்த இதுக்குள்ள கடவுள், எல்லா கடவுளும் இதுக்குள்ளே வந்துடுவாங்க. வானசாஸ்திரத்துக்குள்ளே அவ்வளோ கடவுளும் வந்துருக்காங்க. சிவன் அப்படின்னா சூரியன் தான் அதை அதுக்குள்ளே வந்துடுவார். சிவனை பற்றி விசாரிக்கணும், அறியணும்னா சூரியனை பற்றி அறிஞ்சா போதும். இவங்க விதி, சூரியனுடைய விதி வலுவா தாழ்வார், எந்த கடவுள் உதவி செய்வார். இப்போ பார்வதி பற்றி தெரியணும்னா சந்திரனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விதி அது உச்ச நீச்சம். அவங்களும் நல்ல செய்கிற இடத்துல இருக்காங்களா, தீமை செய்கிற இடத்துல இருக்கிறாங்களா அவங்க தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்து செவ்வாய் எடுத்துக்கிட்டா செவ்வாய் உச்ச நீச்சம், அது முருகன், இந்த கடவுளுக்குள்ள வந்துடும். அடுத்து புதன் விஷ்ணு, இதை எடுத்துக்கிட்டா அதில் உச்ச நீச்சத்தை வச்சு அவங்கள நன்மையாக தீமையான தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வியாழன், இது பிரம்மா வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வெள்ளின்னா அல்லாவை வச்சு முஸ்லீம்களை அவருக்கு ஜாதகத்தில் அடிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சனி பகவான். சனியை வச்சு தெரியணும்னா யூதர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஜூஸ் எல்லாம் சனிக்கிழமை. இதுல ராகு கேதுன்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாற்று மதத்துக்கு உட்பட்டவங்க. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேருக்கு சொந்தமா ஒண்ணும் கிடையாது. இது மாற்று மதம். ஒரு மதத்திலிருந்து ஒரு மாதிரி மாற்றி விடுறது இவங்க வேலை. மாத்திட்டே இருப்பாங்க. இவங்க மத மாற்றுக்காரங்க 2 பேரும். கேது கிறிஸ்தவ மதத்துல மாற்றிட்டு இருக்கோம், ராகு முஸ்லீம் மதத்துல மாற்றிட்டு இருக்கோம். இப்படி மாற்றிட்டே வருவாங்க. இந்த 2 இப்படி 9ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க 9 வரும் இந்த பிரபஞ்சத்துல தெய்வங்களா தான் இருப்பாங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற தெய்வங்கள் அழிவுல இருந்து வெளியே கொண்டு வர்றாங்க. அழிவுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னா இருக்கிறவைகளை எல்லாம் வருஷப்படுத்தணும். என்ன ஆர்டர் இல்லாமல் இருக்கு, எல்லாம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கு, எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதை கரெக்டாக கொண்டு வரணும். நம்ம பிரபஞ்சத்தில் தோன்றும் போது எல்லாருக்கும் ஒரு கலை இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவு ஒரு ராசிக்குள்ள அடக்குறாங்க. 12 ராசிக்குள்ள 12 அறிவுகளை அடக்கி இதை செட் பண்றாங்க. இதை செட் பண்ணி ராசி மண்டலத்தை தயாரிக்கிறாங்க. முதல்ல ராசி மண்டலத்தை தயாரிக்கும் போது மீன ராசியில பிரம்மாவை வைக்கிறாங்க. மீன ராசியில தான் பிரம்மா இருக்கிறார். அதுக்கு 2வது ராசியில மனுஷர்களை வைக்கிறாங்க. மனுஷர்கள் யார் அப்படின்னா இதை எப்படி இதை உண்டு பண்றாங்கன்னா, சிவன் தான் முதல்ல என்ன செய்கிறாருன்னா அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒளி எல்லாத்தையும் உள்வாங்கி
நெற்றிக்கண் வழியா வெளியிடுறார். ஓகே ஓகே. சிவன் ஒளி எல்லாம் உள்வாங்கி எல்லா பக்கம் ஆறு முகம்னா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அதோமுகம் ஊர்த்துவமுகம் 6 முகத்துல இருக்கிற ஒளியை வாங்கி அவருடைய இதயத்துல இருக்கிற ஒளியும் எடுத்து இதயத்துல இருந்து நெற்றிக்கண் வழியா வெளியிடுறார். ரெண்டாவது வாயு பக்கம் இருள் பக்கம் எல்லாம் பார்க்கிறார். இருள் பக்கம் எல்லாம் பார்த்து அதை என்னன்னா ஒளி ஆண்களும் இருள பெண்கள்னு சொல்லுவோம். அப்போ இப்போ பெண் பக்கம் பார்க்குறாரு. பெண் பக்கம் பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் உள்வாங்கி சுக்கிலம் வழியா வெளியிடுறாரு. இவர் சுக்கிரன், இவர் குமரன். அப்போ இவங்க தான் 2 பேர். இவங்க 2 பேரும் தான் உலகத்தில் இருக்கிற ஆண் பெண்கள். அப்போ இவரை முதல்ல படைப்புல மேச ராசியில செவ்வாயை வைக்கிறாங்க. அதனாலதான் மனுஷன் ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் ஆண்களை பார்க்கும் போதெல்லாம் அறிவு வரும். எதிர்பாலத்தை பார்க்கும் போதுல அது ஒரு ஆசை வரும். இது 2 பேருக்கும் மாறி மாறி வரும். இது பரமசிவன் இந்த மாதிரி செய்ததாட்டு புராணங்கள்லயும் அப்படிதான் இருக்கும், இதுலயும் அப்படிதான் இருக்கும், புராணத்துலயும். இப்படி விதியை உள்ளுக்குள்ள வச்சு இவரை வச்சுக்கிட்டு வேற எல்லாம் வருஷப்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தால மனுஷனை வசப்படுத்தணும். யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை. உலகத்திலே வசப்படுத்துகிறது மூக்கணாம் சரடு போட்டு வசப்படுத்துறது எருது. அப்ப எருத 2வது ராசியா கொண்டு வைக்கிறாங்க. இந்த அப்போ இதுலதான் சந்திரனை மனசை உச்சப்படுத்துறாங்க. மனம் எல்லாத்துக்கும் மாறி வசப்படும் அப்படிங்கறத அதுல ஃபிட் பண்றாங்க. 2வதுல ஃபிட் பண்ணிட்டு 3வது என்ன பண்றாங்கன்னா பரமசிவனும் பார்வதியும் அதுல இருந்து வீணை வாசிச்சு அது மிதனம். இதுல என்ன அப்படின்னா கந்தர்வ லோகத்தை இங்க உண்டாக்குறாங்க. கந்தர்வ லோகம்னா அந்த உலகம் எல்லாம் இருக்குது. ஆடல் பாடல், ஒரு சங்கீதம், ஒரு நாட்டியம், ஒரு கவர்ச்சி, ஒரு மேடை அலங்காரம். மனுஷனை மனதை இன்பப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லைன்னா மனுஷன் வாழ விரும்ப மாட்டான். வாழ விருப்பம் இருக்கு. அதனால இதை உண்டு பண்றாங்க. இதை உண்டு பண்ணி மிதுன ராசியில வைக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு இனி மோட்சம் கொடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மோட்சம் கொடுக்கறதுக்காக திருப்பார்கடல்ங்கிற கடக ராசியில விஷ்ணுவை கொண்டு வைக்கிறாங்க. விஷ்ணு இந்த ராசியில வச்சு அவர் அதை பாதுகாக்க வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதி இருக்கு. இது விஷ்ணு இதுல இருக்கிறாரு. சரி, வாழ்ந்தவங்களுக்கு நீதி நியாய தர்மம் செய்யணும், அழிக்கிறத அழிக்கணும், வீத விடுகிறத விடணும்னு யமனை சிம்ம ராசியில வைக்கிறாங்க. இது வைகுண்டம், இது யமகுண்டம். முதல்ல இருக்கிற கடகராசியை வைகுண்டம்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தால இருக்கிறத யமகுண்டம்னு சொல்லுவோம். இப்படி வச்சாச்சு. இனி யமகுண்டத்துல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சாச்சுன்னா அதை 14 லோகங்கள்ல பிரிச்சு போடணும். பிரிச்சு போடுறதுக்காக கன்னி ராசியில பாதாள லோகங்கள் 7 வைக்கிறாங்க. மீன ராசியில 7 வானுலகங்கள் வைக்கிறாங்க. அப்போ இதை 2ஆ பிரிக்கிறேன். இருள் உலகம் எல்லாம் ராகு பலத்திலையும் ஒளி உலகங்கள் எல்லாம் கேது பலத்திலையுமா பிரிக்கிறாங்க. 2ஆ பிரிச்சு வைக்கிறாங்க. சரி, அதுக்கு அடுத்தால எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வேணும். எல்லாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் வேணும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு துலா ராசியா வைக்கிறாங்க. அது எப்படின்னா இதுல எப்படி வரும்னா அம்மாவுக்கு இருளுக்கு பிறந்த ஒரு பிள்ளை புதன், சந்திரனுக்கு பிள்ளை புதன், சூரியனுக்கு பிள்ளை செவ்வாய். 4 பேர் போயிட்டாங்க. அடுத்து 2 பேர் இருக்காங்க. ஒரு தேவகுரு, ஒரு அசுரகுரு. தேவர்களுக்கெல்லாம் ஒரு குரு, அசுரர்களுக்கெல்லாம் ஒரு குரு. 2 குரு, 6 பேர். 7வது ஒருவர் இருக்கிறாரு, அவரு சேனி. இவர் ஜட்ஜி. இவரை ஜட்ஜ்மெண்ட்டை துலா ராசியில வைக்கிறாங்க. துலா ராசியில வச்சு வாழ்க்கையை ஆரம்பிச்சு எப்படி செய்யணும். இது விதியை ராசியை ஃபிட் பண்ற விதியை வேணும். அதுக்கு அடுத்தால இருக்கிறதுல மரண அழிப்பு கடவுளான விஷ்ணு சிவனை கொண்டு வைக்கிறார். இதுலதான் சிவன் இருக்கிறார். இப்ப ஜீவ சமாதி அடைகிறது. எந்த ஜீவ சமாதிக்கு மேலதான் ஒரு சிவலிங்கத்தை வைப்பாங்க. சிவலிங்கம் இல்லாம வைக்கவே மாட்டான். இது மரண ராசி. இதுக்கு மேல வச்சு அவரு அதுலதான் இருப்பார். ஏன்னா மரண நேரத்துல காக்க வேண்டியவர் அந்த ஸ்தானத்துலதான் இருப்பார். ஒருவருக்கு மரண காலம் வருது, அதான் அவர் அதுக்கு தான் இருப்பார். உடனே காப்பாத்தணுமா வேண்டாமாங்கிறத இவரு இதுகளுக்கு தீர்மானிப்பார். அதான் இவர் அழிக்கிற கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறார், மரண கடவுள். இது வரைக்கும் மனிதனுக்கு தேவையான ராசிகள் வரும். இது போக 4 ராசி இருக்கிறது, தெய்வீக ராசிகள்னு வரும். இது எதுல வராது, மனுஷனுக்கு உலகத்துக்குள்ள வராது. இது போக இருக்கிறது 4 தெய்வீக ராசிகள். அதுல இந்த மார்கழி மாசம் வரக்கூடிய தனுசு ராசி உள்ளுக்க எல்லா லோகங்களுக்கும் போய் வருகிற வாசல் இதுலதான் இருக்கு. சொர்க்க வாசல்ங்கிறது இது உள்ளுக்கதான் இருக்கு. சொர்க்க வாசல் மட்டுமில்ல, பூமிக்கு வருகிற வாசல், அந்த வாசலுக்கு எல்லாம் தொடர்பு இதுலதான். எல்லா பிரிவுக்கு போகிற வாசல், பூமிக்கு இறங்குற வாசல மிதுன ராசின்னு சொல்லுவோம். இதுல ஏறி அதுல இறங்கணும். அதே மாதிரி 7 பாதாள லோகத்துக்குள்ள வாசல்கள், 7 வானுலகத்துக்குள்ள வாசல். இந்த வாசல் சார்ந்த எல்லா அடிப்படையும் தெய்வ சட்டங்கள்,
எல்லாம் இதில் வைக்கிறாங்க. தெய்வ சட்டங்கள். இதே மாதிரி இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்கான சட்டங்கள் பூமியில் உள்ள அரசாங்கத்தை கன்னி ராசியில் வைக்காங்க, தேவலோகத்துக்குள்ள அரசாங்கத்தை மீன ராசியில் வைக்கிறாங்க. அப்படியே ஃபிட் பண்ணுறாங்க, மேலே மேலே வைக்கிறாங்க. இப்போ அடுத்தது மகர ராசியில வந்து இந்த பிரபஞ்சத்துல தாய் வயிற்றுல பிறக்காத நிறைய அசுரர்கள், தேவர்கள், பூதங்கள், யட்சினிகள், ராட்சசர்கள், குட்டி சாத்தான்கள் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து மகர ராசி. ராகு கிட்ட அதர்வண வேதத்தை கொடுத்து நீ தான் இதை கட்டுப்படுத்தணும். ராகுவை போல மந்திரவாதி உலகத்துல கிடையாது. அவர் அவ்வளவு மந்திரத்திலையும் அதை நிறுத்திடுவார். அதை அவர் கையில கொடுக்குறாங்க. திருப்பார்கடல்ல இருக்க கேது கையில மற்ற 3 வேதத்தையும் கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. அந்த வேதத்தை அங்க கொடுத்து வைக்கிறாங்க, இதை இங்க கொடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது இதுவரை கர்மா உலகங்கள். இதை தாண்டி வர்ற உலகம் வந்து அடுத்தது இருக்கிறது இந்திரலோகம். கும்பராசியில இருக்கிற உலகம் இந்திரனுடைய உலகம். அமராவதி பட்டணம் அங்கதான் இருக்கு. இதாக மீன ராசியில பிரம்மலோகம் இருக்கு. அப்போ இவ்வளவு உலகங்களுக்குள்ள ராசி விதிகளை வச்சாச்சு. ஒருவர் இப்போ மீன ராசியிலிருந்து வர்றாருன்னா அவர் இந்த 7 வானுலக 7 உலகத்துல இருந்து ஒரு உலகத்துல இருந்து வருவார். கன்னி ராசியிலிருந்து வருவார்னா இந்த பாதாள உலகம் 7ல இருந்து ஒரு உலகத்துல இருந்து வருவார். மகர ராசியிலிருந்து வர்றாருன்னா எவ்வளவு இது இருக்குது, இந்த உயிர்கள் வயிற்றுல பிறக்காத உலகத்துல இருக்கிற தெய்வீகமான இதெல்லாம் இதுல அதுல ஒண்ணுல இருந்து வருவார். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உலகத்துல இருந்து பூமிக்கு வருவாங்க. சரி, இப்போ இப்படி வந்து இருக்கிற இடத்துல ஜெயிக்கிறவன் தான் இந்த உலகத்தோடு போக முடியும். அப்ப என்ன ஜெயிக்கணும்? அதுதான் விதி. விதியை ஜெயிக்க வேண்டும். அது சர்டிபிகேட் கையில தரும். அப்ப சர்டிபிகேட் தர்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முருகனுக்கு தேவ சேனாதிபதினு ஒரு பதவி இருக்கு. தேவ சேனாதிபதி. இந்த தேவ சேனாதிபதி இந்திரனுக்கும் தேவ சேனாதிபதிக்கும் சண்டை வந்துடும். இந்த தேவ சேனாதிபதி என்ன செய்வார்னா, எப்பவும் கொலை 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 கொலைன்னு கொண்டுகிட்டே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பறிவை கொடுத்தா அசுரர்களை கொல்ல வேண்டாமே, இப்படி ஒரு இது சொல்லுவார். அப்ப இவருக்கு இந்த தொழிலை பார்க்குற மைண்ட் இருக்கா, எந்த நேரம் பார்த்தாலும் கொல்லு 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 கொல்லுன்னா ஒரு முடிவு வேண்டாமா, அவங்கள மாத்துறதுக்கு ஒரு வழியை பண்ணோன்னா அவங்க கொடுத்த வேலையை செய்யணும். இந்திரனுக்கும் இந்த சேனாதிபதிக்கும் சண்டை வந்துடும். இந்த சண்டை வளர்ந்து வளர்ந்து நாளடைவில் வலுத்து முருகன் அடிச்சு மூர்ச்சியாக்கி கீழே கடத்திடுவார். யார? இந்திரன். அப்போ உடனே திருமூர்த்திகள் எல்லாம் வருவாங்க. திருமூர்த்திகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு முருகனை சொல்லுவாங்க, நீ செய்தது மகா தப்பு, வேலை வேண்டான்னா ஒதுங்கி போயிருக்கணும். அவரவருக்கு கொடுத்த பிரம்மாவால படைக்கப்பட்டு விதி கொடுக்கப்பட்டதெல்லாம் கரெக்டா சரி, அதுக்குள்ளதான் நீ வரணும். அப்போ நீ செய்தது மகா தப்பு, உனக்கு தண்டனையா நீ பூமியில போய் பிறந்து ஒழுக்கங்கள் படிக்கணும். இவ்வளவு ஒழுக்கங்களையும் படிச்சு ஒவ்வொரு ஒழுக்கத்துல சிறப்பு என்னது அதை நீ அறியணும். அதே மாதிரி எல்லாவற்றையும் படிச்சு நீ பெரிய நிலைக்கு வரணும். பூமியில் இருக்கிற சிறு தெய்வங்கள் வர எல்லா தெய்வங்களையும் அறிஞ்சு உயர்ந்த தெய்வம் யாருங்கிறத கண்டுபிடிச்சு நீ ஜெயிச்சு வரணும். இதுதான் உன்னுடைய சாபம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ இவருக்கு மேச ராசிக்கு 11வது ராசி தான் வெற்றி ராசி. வெற்றி ராசிக்காரங்க தான் ஒருவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், நீ ஜெயிச்சுட்டா. அப்போ இந்த மேச ராசியில இருக்க செவ்வாய் யார்கிட்ட சண்டை போட்டிருக்காரு? அந்த இந்திரனுக்கு உலகத்து ராசியில தான் சண்டை போட்டிருக்காரு. இங்க சண்டை போட்டதுனால இவர் சர்டிபிகேட் எங்க வாங்கணும்னா இங்கதான் வாங்கணும். அவருக்கு ஏற்கனவே இவராலதான் இவ்வளவு பிரச்சனை. அப்ப இவர் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறது வரைக்கும் பிறவி இல்ல. இவருக்கு என்ன அப்படின்னா, இவர் பிறந்த பிறப்பு இதுதான். இந்த இதுல எல்லாம் அறிகிறதுக்கு தான் இவர் மட்டும் இல்லை, எல்லாரும். அப்போ அவர் பிறந்த ராசிக்கு 11வது ராசி எந்த ராசியோ அந்த ராசிக்காரங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்குறத படிச்சு தேர்றதுதான் விதி. இப்போ முருகன் என்ன செய்யணும்னா அந்த இந்திரன் கிட்ட வாங்கணும். இந்திரனை தான் இவர் அடிச்சு கீழே கிடத்தினதுனால அதான் செவ்வாய யூனிஃபார்ம் ஒழுக்கம். எங்கெங்க ஒழுக்கம் இருக்கோ டைமிங் கரெக்டா பண்ணணும். இந்த நாட்டை பாதுகாக்கிறது ராணுவம் எது எல்லாமே செவ்வாய்க்குள்ள தான் வரும். இந்த உலகத்தை பாதுகாக்கிறதுல செவ்வாய் வரும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துல செவ்வாய் வீட்டுல பிறந்தவங்க அந்த குடும்பத்தை தாய் தகப்பனெல்லாம் பராமரிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அது இந்த ராசி இதுக்குள்ள ஒரு விதி. இப்போ இந்த ஆழ்ந்த விதி இது ஸ்பிரிச்சுவலான விதிகள். அது ஜெயிச்சா இனி நம்ம பிறவி கிடையாது. இப்போ இதே இதுல மீன ராசி மோட்ச ராசி. மீன ராசி எல்லா தெய்வங்களையும் அறிகிற ராசி.
இந்த ராசிக்கு 11வது ராசி மகர ராசி, மீன மீனராசிக்கு. ஆமா, மீன ராசிக்காரங்க யார்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும்? மகர. நான் ஒரே ஒரு கடவுள், வேற யாவது கடவுள் எனக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு சொன்னா இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தெய்வங்களும் பூதங்களும் எல்லாம் இது உள்ளுக்குதான் இவன் கடவுள் சார்ந்த விஷயம். அவ்வளவு அவரு அந்த ராசி என்னன்னா மோட்சத்துக்கான விதியை தந்துச்சு. அதுக்கு வெற்றியை தரது, நீ ஜெயிச்சுட்டான்னு தரணும்னா எங்க எல்லாவற்றை பற்றியும் இவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதனால இவரு போகலாம் அப்படின்னு விதியை கொடுக்கணும். இது புரியுது. இப்போ நம்ம இந்த ராசி இருக்குது, இது தேவலோக ராசி, இந்திரனுடைய ராசி. அந்த ராசிக்கு அசுர உலகத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. அப்போ எங்க உலகத்தையும் வந்து பார்த்து எல்லாவற்றையும் பற்றி தெரிஞ்சு இந்த லோகத்தில் இருக்கிற எத்தனை வழி வாசல்கள் இருக்கு அவ்வளவுத்தையும் தெரியாம இந்திர லோகத்துல பிறக்கவங்களுக்கு கிடையாது. அதுக்கு அடுத்தால என்ன இங்க வருது, என்ன ராசி வருதுன்னா மகர ராசி தான் பெரிய டிஃபிகல்ட். மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கறது மரண ராசி. மரண ராசியை கொடுத்துட்டாங்க. அப்போ மரண ராசியை கொடுக்கறதுனால இவங்க எதுல வெற்றி பெறணும்னா மரணத்திலிருந்தே ஜெயிக்கணும். அதனாலதான் மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளவு கடினம். இங்க இருக்கிறதெல்லாம் பேய் பூதங்கள் தான், ஒன்னும் தாய் வீட்டுல பிறக்காதது. ஆனா அந்த உலகத்துல பிறந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் தப்பி போக முடியும், மரணத்துல இருந்து ஜெயிக்கணும். இதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜீவ சமாதி அடைப்பாங்க. ஜீவ சமாதி வந்து இதுல ஜெயிக்கும், மரணத்துக்கு போகாது. அதனாலதான் இந்த ராசியை வந்து ஜீவ சமாதிக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணும்போது செவ்வாய் உச்சத்துல இருக்கணும். ஒரு ஜாதகத்துல ஜீவ சமாதி போறவங்க எல்லாருமே செவ்வாய் உச்சத்துல இல்லைன்னா இதுல மரணம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு அதிபதி அதுல உயிர்த்துருவார், உயிர் பெற்றுவார். அப்ப இதுதான் இதுக்குள்ள விதி. இப்போ மகர ராசிக்கு கீழே இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி எல்லா உலகத்தினுடைய வாசல்கள், இதுல ஒரு அடைப்பு வந்துட்டு லஞ்சம் கொடுத்தாது ஓடிடலாம், அப்படி தப்பி போறதெல்லாம் இதுக்கு தெரியும். அவ்வளவு வாசல் தெரியுதா? சரி, நீ நீதியாகத்தான் கரெக்டாக தான் வாழ்ந்தா அப்படின்னா துலாம் பிடிக்கிற நீதிமன்றத்துல ஒரு சர்டிபிகேட் வாங்க. இதுக்கு 11 துலாம். அப்ப அங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். இதுல சிக்கிடுவாங்க. இதுல சிக்கல்னா இது பெரிய ப்ராப்ளம். அப்போ அவ்வளவுக்கு நேர்மையா இருந்தா மட்டும்தான் இவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியேற முடியும். அதுக்கு அடுத்தால வர்றது என்னன்னாக்கி விருச்சிகம். விருச்சிகம் ஜீவ சமாதி அடைஞ்சு எது செய்திடலான்னாலும் அதுக்கு பாதாள லோகத்துல இருந்து வெளியேறணும். 7 பாதாள லோகம் இருக்கு. இந்த 7 பாதாள லோகத்துல இருந்து வெளியேறாம இதுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. அப்போ இவங்க பாதாள லோகத்துல இருந்து வெளியேறுகிற அவ்வளவு விதிகளையும் தெரியும். அதுக்கு அடுத்தால வந்தா துலா ராசி. இதுதான் பூமியில எல்லா மனுஷனுக்கும் ஜாதகம் சொல்லதுக்கு பாவ புண்ணியம் சொல்லுகிற ராசி. இதுக்கு யார் சர்டிபிகேட் தரணும்னா காலபுருஷனுக்கு 5ல வச்சிருக்க பூர்வ புண்ணியம் சிம்மம். இந்த பூர்வ புண்ணியத்தை வச்சிருக்கிற சிம்ம ராசி தான் இதுக்கு சர்டிபிகேட் தரணும். அது சிம்மத்துல யமனை எப்படி வச்சிருக்கன்னா அநியாயமால் நீ செய்துட்டா 16 அடி அகலம், 16 அடி வீதி, 16 அடி உயரத்துல ஒரு பெரிய யமகுண்டம் இருக்கும். இந்த யமகண்டம்னு சொல்றாங்கல்ல, அதான் அது. அந்த யமகண்டம் தான் யமகுண்டம். அது புத்தி ராசி. ஏன்னா ஒருவர் படிக்க போகிற நேரத்துலதான் அந்த யமகண்டம் பார்ப்பாங்க படிப்பை தொடங்கும் போது. இங்க அந்த யமகண்டம் இதுதான், இது உள்ள யமகுண்டம். அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு சிங்காசனம் இருக்கும். கீழே தீ எரிஞ்சிட்டு இருக்கும், மேல ஒரு சிங்காசனம் இருக்கும். இந்த சிங்காசனத்துக்கு மேல இவர் உட்கார்ந்துருப்பார் யமன். அவருக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கும். அநியாயமா ஒரு தீர்ப்புக்கு ஒரு கொடுத்துட்டு ஒரு நீதிபதி கொடுக்கறதுக்கு இவர் சப்போர்ட் போயிட்டாருன்னா இவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போ இது ஒரு சின்ன நீதியை வரைக்கும் தப்பா கொடுத்துட்டாங்கன்னா யமன் தீர்த்துருவார். அப்போ இங்க ஒன்னும் அவரு மாறி செய்ய முடியாது. இங்க துலாம் இருக்கு. இதனால இந்த யமன் இருக்கிற பகுதியில இருந்து சர்டிபிகேட் வாங்கணும். ஜட்ஜ் பண்றவங்க அவ்வளவு சாமானியமா வாங்க முடியாது. இதனாலதான் புண்ணியம் செய்யணும். புண்ணியம் நிறைய இருந்தா இவங்களுக்கு புண்ணிய அனுசரிப்புல இவ்வளவுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறாங்க. இவ்வளவு குற்றம் செய்தா இத்தனை வருஷம் செய்யும், இவ்வளவு அபராதம். அதே மாதிரி அந்த புண்ணியத்துல அளவு இருந்ததுன்னா அதை சமாளிச்சு மிச்சத்தை வச்சு கொடுத்துடலாம். இப்படிப்பட்டதை பார்ப்பார். அதுக்கு அடுத்தால இருக்கிறது எதுன்னா நமக்கு கன்னிராசி. இந்த கன்னிராசியில 7 பாதாள உலகங்கள் இருக்கு. இந்த பூமியில் உள்ள அரசாங்கம் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. பூமியில் உள்ள அறிவியல் எல்லாம் இதுக்குதான் இருக்கு. இவங்க வெளியே வந்ததை யார் சர்டிபிகேட் கொடுக்கணும்னா கடகராசியில் இருக்கக்கூடிய திருமால் கொடுக்கணும். உண்மையிலே வெளியே இருந்தாங்க. அந்த அதுக்கு அரசனா இருக்கிறவர் வந்து ஆதிசேஷன். இவர் கஷ்டப்பட்டு பல தவங்கள் எல்லாம் செய்து அவருக்கு படுக்கையா வரேன்னு வெளியே ஏறி வந்தவராங்க. மேலே ஏறி வந்தாங்க. அதுல இருக்கிறார். அவரு இயற்கையா கிடையாது, அவருக்கு பல முயற்சிகள்ல வந்தார்.
இதுக்குள்ள வந்து அதுக்குள்ள இருக்கிறாரு. இந்த 7 பாதாள லோகங்களும் எப்படிப்பட்ட லோகங்கள்லாம் சுகபோகங்களால் நிறைஞ்ச லோகம், பணத்தை விரிச்சிட்டு அதுக்கு மேல படுத்து வரங்கிற சுகம் உள்ள உலகங்கள் 7. அதலம் விதலம் சுதலம் தராதரம். சுதல லோகங்கள் எல்லாம் தகப்பனார் கோடிகள் சம்பாதிச்சு வச்சு அதை அனுபவிப்பாங்கல்ல, அந்த லோகம் சுதல லோகம். இதை விட்டுட்டு ஒரு ஆள் மேல ஏறுவாரா? வறுமைக்கு. லோகங்கள் மேல ஏற 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 வறுமைகள் அதிகமாகும். வறுமைகள் அதிகமாக ஒருவர் வரவே மாட்டாங்க. அவங்க சுகபோகத்தை விட்டுட்டு வெளியேறவே மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்தை விட்டு வெளியே ஏறி இருக்குன்னா இதுக்கு திருமால் தான் கொடுக்கும். இதுல அதுக்கு அடுத்தால வரக்கூடிய ராசி எந்த ராசின்னா யமனுக்க ராசி. யமனுக்க ராசிக்கு 11வது ராசி எந்த ராசின்னா மிதுன ராசி. மிதுன ராசியில இருக்கிறவங்க சங்கினி பெண்கள்னு சொல்லுவாங்க. இந்த யமன் அந்த காம விஷயங்களை ரொம்ப பலகீனமானவர் யமன். இப்படிதான் எல்லாத்தையும் அந்த காமத்தில எரிச்சு எல்லாம் அழிச்சுருவார். நாடெல்லாம் அழிச்சுட்டு தெரிய சொல்லதான் இவரை கட்டுப்படுத்துறதுக்கு சிவனை போய் வேண்டுவாங்க. அப்போ அவர் என்ன செய்வார்னா இவரை அனுப்புவார், கணபதியை அனுப்புவார். கணபதி வந்து யாரை எவ்வளவு வந்த அப்புறம் முடியாது, இவர் வந்து அவரை பிடிச்சி வாயில் எடுத்து போட்டுருவார். போட்டுக்கிட்டு இவர் ஒட்டம்பெல்லாம் நெருப்பா கிடந்து உருண்டுட்டு கிடப்பார். பிறகு எல்லா வைத்தியர்களும் தேவர்கள் எல்லாம் வந்து இவரை சாந்தப்படுத்தி பார்ப்பாங்க. சாந்தப்படாததுனால இந்த காம இதுக்கெல்லாம் உட்படாதவர் வந்து கணபதி. அவரை வந்து சாந்தப்படுத்த அவரு இதான் எடுத்தாலும் விழுங்கிட்டார். இப்போ சாந்தப்படுத்தினா சன்னியாசிகள் வருவாங்க. இந்த சன்னியாசிகள் வந்து ஒரு மேல ஒரு புல் எடுத்து வைப்பாங்க. அந்த புல்லு தான் அருகம்புல். வச்ச உடனே அவருக்கு எல்லாம் சாந்தமாயிடும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லுவாங்க, இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவங்க ரூபம் எல்லாம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி பண்ணனா தீந்தாண்டி தான் அவரை கொண்டால வச்சிருக்கோம். அப்போ அவருக்கு வெற்றி கொடுக்கறது யாரு? இந்த மேடையில ஆடுகிற பெண்கள், சங்கினி பெண்கள்லாம் மேடையில ஆடுகிறவங்க, பாடுகிறவங்க, நடனம், நாட்டியம், சினிமா அந்த துறையில மேடை அலங்கரிக்க, வரவேற்பு துறையெல்லாம் அலங்கரிக்கிற இருக்கிறதெல்லாம் 4 வகை பெண்கள்ல சங்கினி பெண்கள். அத தேவர்களும் கந்தர்வர்களும் அதுல மயங்கி விடுவார்களாம். இவர் இதுல மயங்கிட்டா இவர் போச்சு. அப்ப இந்த பெண்கள்கிட்ட மயங்குகிற எந்த ஒரு விஷயமும் இந்த சிம்ம யமனுக்க ராசிக்காரங்களுக்கு இருந்தா இவர்கள் வெற்றி பெறவில்லை. இல்லாம இப்ப நம்ம யார் கையில கொடுத்துருக்கோம்னா சூரியன் கையில தான் இப்போ உள்ள வான சாஸ்திர உலகத்தை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தனால அது பிள்ளையா பிறந்து, அப்பாவா பிறந்து, அம்மாவா பிறந்து, அது உறவு முறைகளா வந்து அதை கூட்டி குடும்பமா வாழ்ந்து அதை ஒரு படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி எடுக்கிற ஒரு விதியை தான் வைவஸ்வதம்னுட்டு கொடுத்துருக்கு. இந்த வழியில தான் பூமி நடக்கும். சரி, இனி அடுத்தது இந்த பூமி முடிஞ்ச பிறகு அடுத்தது யார் கையில கொடுத்துருக்கோம்னா கேட்டை நட்சத்திரம் கையில கொடுத்துருக்கோம். அடுத்தது கேட்டை நட்சத்திரம் எல்லாருக்கும் எவ்வளவு அறிவு இருக்கோ அந்த அறிவுக்கு தகுந்தவாறு நம்ம நித்திரையில இருப்போம். நம்ம மரணம் ஆகி நம்ம ஆன்மா நித்திரையில இருக்கும்போது அந்த அறிவுக்கு தகுந்தவாறு ஒரு உருவத்தை நம்ம நிலத்துக்கு இருக்கிற விதை உருமாறி முளைக்குது இல்லையா, அதே மாதிரி அங்க இருந்தே உருமாறி வந்துடும். அப்போ தாய் வீட்டுல பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் வீட்டுல பிறந்தாதான் இந்த மாதிரி உறவு முறைகள் எல்லாம் வந்து வரும். இனி அப்படி கிடையாது, ஒரே மாதிரி மாற்றம். அடுத்தது இந்த மாற்றத்துக்களை கொடுத்துருக்காங்க. அது எது? மரண ராசியில தான் உள்ள இருக்குது. மரண ராசி தான் விருச்சிக ராசி, அது உள்ளதான் கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அந்த கேட்டையில தான் இருக்கு. அதன் தலைவன் யாருன்னா அதிதேவதை யாருன்னா இந்திரன். இனி இந்திரலோகம் தேவலோகத்துக்கு தானே போறோம். தேவலோகத்துல அவர் கையில கொடுத்துருக்கு. இதெல்லாம் இப்படி கொடுத்து, ஏன்னா இந்த காலத்தோட சம்பந்தப்பட்டதுதான் இந்த கல்கி. காலங்களை வெள்ளையாக்கிடுவார். இப்போ கருப்பு கலிகாலத்துல கருப்பா இருக்கும், இவர் வெள்ளையாக்குவார். அதாவது சுத்த காலமா மாறி இந்த மாதிரி இருக்கும். இதுதான் 12 ராசிகளுக்குள்ள விதிகள். இதை அவங்க யார் செய்யறாங்களோ அவங்க அதுல இருந்து ஜெயிச்சப்பறம் பிறவி கிடையாது. இது விதியா இருக்கு. வேதங்கள்ல ஒரு விதி கொடுத்துருக்கோம். ஆனால் இதுதான் எல்லாத்துல இருக்க அல்டிமேட்டான விதி. இதுதான் கரெக்டாக நம்ம படித்து தெரிஞ்சுட்டா அது அடுத்த ஜென்மம் இல்லாமல் கரெக்ட் போயிடலாம். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ இது விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சின்னதாக நான் நினச்சேன், இவ்வளோ பெருசாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப தெளிவாக ப்ரீஃபாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி விதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து புரிய வச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.